அண்மைச் செய்தி. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களை டோக்கன்கள் வீடு வீடாக விநியோகம் செய்கின்றனர். வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தி. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களே வீடு வீடாக டோக்கன்களை இன்று முதல் விநியோகம் செய்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அந்த தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் விநியோகம் இன்று முதல் வழங்கப்பட்டிருக்கிறது. டோக்கன்களில் குறிப்பிடும் நாளில் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நாள்தோறும் காலையில் 100 பேருக்கும் பிற்பகல் 100 பேருக்கும் வழங்கும் வகையில் அந்த டோக்கன் விநியோகம் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் டோக்கன் விநியோகம் தற்போது காலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை லாய்ட்ஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நியாய விலைக் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக சென்று அந்த டோக்கன் விநியோகம் தற்போது நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்று அந்த அவர்களின் ரேஷன் அட்டையை சரிபார்த்து அந்த டோக்கன் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த டோக்கனில் கடையின் வரிசை எண்ணும் மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய தேதி மற்றும் நாள் குறிப்பிட்டு அந்த ரேஷன் கடை அட்டை அந்த டோக்கனை அந்த ஊழியர்கள் வழங்கி வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த லாய்ட்ஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முத்தையா மெயின் ரோடு மற்றும் முத்தையா 1, 3, 4, 5 தெருக்களிலும் காவலர் குடியிருப்பு பகுதிகளிலும் அந்த ரேஷன் விநியோகம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இருக்கும் பட்சத்தில் பொருட்கள் வாங்காத பட்சத்தில் 9ஆம் தேதி அந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அந்த தேதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை அந்த டோக்கன் விநியோகமானது செய்யப்பட்டிருந்தது. அந்த பொருட்கள் வாங்கும் தேதி அன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த தெருக்களில் உடையவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கப்படாமல் இருப்பவர்கள் 13, 14ஆம் தேதிகளில் வாங்கப்படும் என்றும் அந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான விவரங்கள் அடங்கிய அந்த போஸ்டரும் அந்த ரேஷன் கடைகள் மூலம் ஒட்டப்பட்டிருக்கிறது.